இந்த வீடியோ யாருக்குன்னா கதறிட்டு இருக்காங்களா சில பேர், அவங்களுக்காக 2500 ரூபாய் நீங்க வந்து சொல்லிட்டீங்க உரிமை தொகை, அதை உடனே போட்டுருங்க, உங்களை நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டிருக்கோம்னு சொல்லி கதறிட்டு இருக்காங்களா. அது யார் சொல்றான்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். எதிர்கட்சி சேர்ந்தவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயத்த சொல்றேன் கேளுங்க. 2021 மார்ச் மாசம் எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த உரிமை தொகையை வந்து அறிவிச்சது யாரு? 1000 ரூபாய். அந்த உரிமை தொகையை அறிவிச்சுட்டு அவர் ஆட்சிக்கு வந்த உடனேவே அதை போட்டாருன்னு கேட்டீங்கன்னா அதை போடல. அவர் எப்ப தெரியுமா போட்டாரு? 2 வருஷம் ஆச்சு அதை போடுறதுக்கு. 2023 செப்டம்பர் மாசம் தான் அந்த உரிமை தொகையை வந்து அவர் போட்டாரு அக்கௌண்ட்லயும், எல்லாரும் அக்கௌண்ட்லயும். அதுவும் எல்லாருக்கும் வந்துச்சான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அது எல்லாருக்கும் போடுறேன்னு சொல்லிட்டு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும், அவங்களுக்கு மட்டும் தான் அது போய் சேர்ந்தது. சரிங்களா? எங்க தளபதி என்ன சொல்லியிருக்காரு? 2500 ரூபாய் போடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ எல்லார் அக்கௌண்ட்லயும் நீங்க ஆல்ரெடி போட்டு இருந்தீங்களா அந்த 1000 ரூபாய் உரிமை தொகை எல்லார் அக்கௌண்ட்லயும் விழுந்துடுச்சு. 2500 ரூபாய் போறேன்னு சொன்னார்ல, அதுக்கு வந்து கணக்கீட்டு பணிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த கணக்கீட்டு பணிகள் முடிஞ்சிட்டு உங்களை மாதிரி 2 வருஷம் 3 வருஷம்லாம் வெயிட் பண்ணி ஒரு திட்டத்தை கொடுக்கறது, லேப்டாப் லாஸ்ட் வருஷம் கொடுக்கறது, எலெக்ஷன் வருதுன்னு 5000 ரூபாய் சேர்த்து போடுறது, கோடைக்கால சிறப்பு தொகையா கொடுக்கறது, நீங்க பார்க்க தானே போறீங்க. சொல்லாததையும் எங்க தளபதி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. 717 மது கடைகளை மூடந்த வச்சு உங்களுக்கு தெரியும். உங்க கதறல கதறினே தான் இருக்கணும் லாஸ்ட் வரைக்கும்.